அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2025 எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த 3 பார்ட்டோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக 43 ஸ்டாப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அதோடைய கண்டினியூவேஷன். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது இந்தியாவின் வைசியராயாக இருந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது இந்தியாவின் வைசியராயாக இருந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி டப்ரின் பிரபு. அவர் தான் இந்தியாவுடைய வைசியராயாக இருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். டேஷ் அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசினுடைய வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்தாளப்பட்டுள்ளது. டேஷ் அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அயர்லாந்து. ஆன்சர் ஆப்ஷன் டி அயர்லாந்து. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 விளக்குவது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 விளக்குவது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட் கொஷின். சாசன சட்டப்படி கம்பெனியினுடைய ஏகபோக உரிமையும் அதிகாரமும் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் கொஷின். டேஷில் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. டேஷில் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1977. நெக்ஸ்ட் கொஷின். 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம். 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வீர சாவர்கர். 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம் என்று கூறியவர் யார் அப்படின்னா வீர சாவர்கர். நெக்ஸ்ட் கொஷின். டேஷினுடைய தத்துவம் ஜீவகாருண்யமாகும். டேஷினுடைய தத்துவம் ஜீவகாருண்யமாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். நெக்ஸ்ட் கொஷின். வாரன் ஏஸ்டிங்ஸ் காலத்தில் திவானி அடலட் வழக்குகளுக்கு தலைமை வகித்தவர் யார்? வாரன் ஏஸ்டிங்ஸ் காலத்தில் திவானி அடலத் வழக்குகளுக்கு தலைமை வகித்தவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்சியர். நெக்ஸ்ட் கொஷின். எந்த ஆண்டு டச்சுக்காரர்களின் கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு டச்சுக்காரர்களின் கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1616. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசின் முகப்புரையை இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசிலிருந்து இறையாண்மையுடைய சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக மாற்றியது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். அடுத்து டேஷில் தண்டி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. டேஷில் தண்டி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. 12 மார்ச் 1930 தண்டி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஷின். 1938 இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 1938 இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் பழமையான மாநகராட்சி எது? இந்தியாவின் பழமையான மாநகராட்சி எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. அடுத்து இது சம்மு. நம்ம அடுத்து இதெல்லாம் தனி வீடியோவை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து வரும். ஸோ ஜூல் விரவல் எண் முழுமையான விரிவாக்கலின் போது டேஷ் ஆகும். ஜூல் விரவலின் எண் முழுமையான விரிவாக்கலின் போது டேஷ் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்க பாருங்க, அங்கே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது பாரோகாந்த பொருள் இல்லாத காந்தத்தன்மையுடையது? கீழ்கண்டவற்றில் எது பாரோகாந்த பொருள் இல்லாத காந்தத்தன்மையுடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி இரும்பு. நெக்ஸ்ட் கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ அப்போ சரியான கூற்று வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி எடை வெக்டார் அளவீடு. எடை என்பது வெக்டார் அளவீடு. வெப்பவாட்டம் வரையறு. வெப்பவாட்டம் வரையறு. ஆன்சர் வெப்பநிலை வேறுபாடு. ஆன்சர் ஆப்ஷன் டி வெப்பநிலை வேறுபாடு. வெப்பவாட்டம் என்பது வெப்பநிலை வேறுபாடு. நெக்ஸ்ட்டு பாலியின் வெளியேற்றுதல் தத்துவம் வரையறு. பாலியின் வெளியேற்றுதல் தத்துவம் வரையறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. எந்த இரு எலக்ட்ரான்களும் சம குவாண்டம் நிலையில் அமையாது. எந்த இரு எலக்ட்ரான்களும் சம குவாண்டம் நிலையில் அமையாது. அடுத்து வலைச்சட்டம் என்றால் என்ன? வலைச்சட்டம் என்றால் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சட்டம் கிடைமட்டமாக ஒரு முனை பொருத்தப்பட்டு மறுமுனை எடையோடு தொங்கவிடப்பட்ட நிலை. அடுத்து பின்வருவனவற்றுள் எது அலுமினியத்தின் தாது இல்லை? பின்வருவனவற்றுள் எது அலுமினியத்தின் தாது இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் சி கோல்மனைட். அடுத்து பாலி எக்ஸாமெத்திலின் அடிப்படமைடு என்னும் பலப்படி வணிக ரீதியில் இவ்வாறு அறியப்படுகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைலான். பாலி எக்ஸாமெத்திலின் அடிப்படமைடு என்னும் பலப்படி வணிக ரீதியில் இவ்வாறு அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றுள் ஈதல் பிணைப்புடையது எது? பின்வருவனவற்றுள் ஈதல் பிணைப்புடையது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி NH+2. நெக்ஸ்ட்டு வணிக ரீதியான காரியத்திலிருந்து வெள்ளியை பிரித்தெடுக்க உதவும் முறை. வணிக ரீதியான காரியத்திலிருந்து வெள்ளியை பிரித்தெடுக்க உதவும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்க்கேயின் முறை. நெக்ஸ்ட் கொஷின், அடுத்த கொஷின், ஜிங்க் பிளண்ட் தாதுவின் வேதி வாய்ப்பாடு. ஜிங்க் பிளண்ட் தாதுவின் வேதி வாய்ப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ZnS. ஜிங்க் பிளண்ட் தாதுவின் வேதி வாய்ப்பாடு ZnS. பின்வருவனவற்றுள் தொட்டிச்சாயம் எது? பின்வருவனவற்றுள் தொட்டிச்சாயம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இண்டிகோ. டிராவலர் ட்ரீ ஃபால்ம் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ். பயனர்கள் மரம் பனை என அழைக்கப்படுவது எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராவனல்லா மடகாரியன்சிஸ். நெக்ஸ்ட் கொஷின், கனிகளை பழுக்க பயன்படும் ஹார்மோன் எது? கனிகளை பழுக்க பயன்படும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்திலின். அடுத்த கொஷின், செல் சுவரின் இடையடுக்கில் அதிக அளவில் காணப்படும் பொருள். செல் சுவரின் இடையடுக்கில் அதிக அளவில் காணப்படும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்சியம் பெக்டேட். நெக்ஸ்ட் கொஷின், பூமியில் அதிக அளவில் காணப்படும் புரதம். பூமியில் அதிக அளவில் காணப்படும் புரதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருபிஸ்கோ.
அடுத்து பெட்ரோ பயிர் அல்லது பெட்ரோலிய பயிர் தாவரம் எனப்படுவது. ஸோ பின் மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். முதல் மீள் சேர்க்கை கீழலகு நோய் தடுப்பு மருந்து இது. முதல் மீள் சேர்க்கை கீழலகு நோய் தடுப்பு மருந்து இது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெப்படைட்டிஸ் பி. நெக்ஸ்ட் கொஷின். உலக அளவிய வெப்ப உயர்வின் விளைவை பற்றி பின்வரும் எந்த கூற்று தவறானது? உலக அளவிய வெப்ப உயர்வின் விளைவை பற்றிய பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெர்மாப்ஸ்ட்ராஸ்டிலிருந்து வெளியேறும் மீத்தேன் குறைவு. பெர்மாப்ராஸ்டிலிருந்து வெளியேறும் மீத்தேன் குறைவு. பெர்மாப்ராஸ்டிலிருந்து வெளியேறும் மீத்தேன் குறைவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின். மனிதனின் பிளேக் நோய்க்கு காரணமான பாக்டீரியா. மனிதனின் பிளேக் நோய்க்கு காரணமான பாக்டீரியா. ஆன்சர் ஆப்ஷன் டி எர்சினியா பெஸ்டிஸ். எர்சினியா பெஸ்டிஸ்.